Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மேக்ரம் கார்ட் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்லிங் பேக் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து போடுறது ரொம்ப ஈஸி. இந்த பேக் வந்து பார்க்கிறதுக்கு 3D லுக்ல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது பார்க்கிறதுக்கு டிஃபிகல்ட்டா தெரியல, ரொம்பவே ஈஸியா ஃபாஸ்டாவும் போட முடியும். இந்த பேக் உடைய லெந்த் பாத்தீங்கன்னா 6 inches இருக்கு. ஹைட் வந்து 5.5 inches இருக்கு. இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் போட முடியும். இது எப்படி போடுறது அப்படிங்கறத இந்த வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நான் வீடியோக்கள் போடணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஃப்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்டுக்கு பக்கத்துல ஹைப்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்கள் நான் தொடர்ந்து போட முடியும். உங்களுக்கு மேக்ரமே கார்ட்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். நான் மேக்ரம் பேக்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு டீடைல் தெரியணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. இதுவரையும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மேக்ரமே பேக் போடுறதுக்கு ரெட் கலரும் எல்லோ கலரும் எடுத்திருக்கேன். ரெட் கலர்ல 2 ரோல் வாங்கிக்கோங்க, எல்லோ கலர்ல 1 ரோல் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து கார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எவ்வளவு லென்த் கட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம். ரெட் கலர்ல 32 கார்ட்ஸும் எல்லோ கலர்ல 16 கார்ட்ஸும் நான் கட் பண்ணிருக்கேன். 2 கலர் கார்டுமே ஈக்குவலா தான் நான் கட் பண்ணிருக்கேன். 2.5 மீட்டர் வந்து நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வந்து நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். எல்லா கார்ட்ஸ்லயும் 2 கார்ட்ஸ் எடுத்துட்டு ஈக்குவலா மடிச்சிட்டு நாட் போடலாம். நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத பாருங்க. 2 கார்டு எடுத்துட்டு ஈக்குவலா மடிச்சுக்கோங்க. இத வந்து சென்டர்ல புடிச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இந்த மாதிரி வச்சிடுங்க. வச்சுட்டு மேல இருக்கிற கார்டை இந்த மாதிரி கீழே வச்சிடுங்க. சைடுல இருக்கிற கார்டை இந்த மாதிரி அதுக்கு சைடுக்கு மேல வச்சிடுங்க. இப்ப பாருங்க சென்டர்ல நம்ம கெட்டியா புடிச்சுக்கிட்டு ஸ்கொயர் நாட் போடலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை இந்த மாதிரி மேல வச்சுக்கோங்க, 4 மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் சைடுல இருக்கிற கார்டை வந்து இதுக்கு மேல வச்சுட்டு பின் பக்கமா எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு இந்த 4 மாதிரி வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு லூப் இருக்கு, அந்த லூப் வழியா வெளியே எடுத்துருங்க. இதை டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைடுல இருக்கிற கார்டையும் இந்த மாதிரி ரிவர்ஸ் 4 ஷேப்ல வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடுல லாஸ்ட் இருக்க கார்டை வந்து இதுக்கு மேல வச்சுட்டு அதுக்கப்புறமா பின்பக்கமா எடுத்துட்டு போய் லூப் வழியா வெளியே எடுத்துடலாம். இதுதான் வந்து ஸ்கொயர் நாட்னு சொல்றது. இந்த நாட் எப்படி போடுறதுங்கிறது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன், லிங்க்கும் கொடுக்கறேன், அதுல வந்து டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம நாட் போடணும். இதே மாதிரி எல்லா கார்ட்ஸ்லயும் நீங்க நாட் போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ரெட் கலர்ல 16 நாட்ஸ் கிடைக்கும், எல்லோ கலர்ல 8 நாட்ஸ் வந்து கிடைக்கும். இனி வந்து 2 நாட்ஸா எடுத்து ஜாயின் பண்ணலாம். 2 ரெட் கலரும் 1 எல்லோ கலரும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். இந்த பேட்டர்ன்ல தான் ஜாயின் பண்ணணும். 2 ரெட் கலர் நாட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ரெட் கலர் நாட்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பக்கம் வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து 2 நாட்ஸ்லயுமே லாஸ்ட் இருக்க 2 கார்ட்ஸை விட்டுட்டு சென்டர்ல இருக்க 4 கார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுலயும் இதே மாதிரியே ஸ்கொயர் நாட் போட்டுருங்க. லாஸ்ட் இருக்கிற கார்டை எடுத்துட்டு லெஃப்ட் சைட்ல லாஸ்ட் இருக்க கார்டை 4 ஷேப்ல வச்சுட்டு ரைட் சைட்ல இருக்க கார்டை இதுக்கு மேல வச்சு லூப் வழியா பின்பக்கமா கொண்டு போய் லூப் வழியா எடுக்கணும். அதே மாதிரி ரைட் சைட்ல இருக்கிற கார்டையும்
4 ஷேப்ல ரிவர்ஸ் 4 ஷேப்ல வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு லாஸ்ட் இருக்க கார்டை இதுக்கு மேல வச்சுட்டு பின்பக்கமா எடுத்துட்டு போய் லூப் வழியா எடுக்கணும். இப்ப நாட் வந்து டைட் பண்ணிருங்க. நான் வந்து பின் பண்ணாம கையிலேயே வச்சுட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி போட கஷ்டமா இருக்குன்னா கீழே வச்சு பின் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து போடலாம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா பின் பண்ணிக்கிட்டு போடுறது ரொம்பவே நல்லது. இதே மாதிரி நாட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து வந்து எல்லோ கலர் நாட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ரெட் கலர் 1 எல்லோ கலர் இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். இதுலயும் அதே மாதிரியே லாஸ்ட் இருக்க 2 கார்டு எடுத்துக்கணும். எல்லோல லாஸ்ட் இருக்க 2 கார்டு எடுத்துட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நாட்ஸ் வந்து நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. அப்பதான் வந்து பார்க்கிறதுக்கு அழகாவும் நெருக்கமாவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டு வந்துருங்க. நான் நாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்க. இதுல வந்து 24 நாட்ஸ் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். ரெட் கலர்ல வந்து 16 நாட்ஸும் எல்லோ கலர்ல 8 நாட்ஸும் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். இனி வந்து ஸ்டார்டிங் நாட்டையும் எண்டிங் நாட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் இதே போலவே வச்சுட்டு இதுல வந்து லாஸ்ட் இருக்கிற கார்டு 2 கார்டு எடுத்துக்கலாம். ஆரம்பிச்சதுல ரெட் கலர்ல வந்து 2 கார்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். சேம் அதே பேட்டர்ன்ல தான் ஸ்கொயர் நாட் போடுறோம். வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. இந்த 4 கார்ட்ஸையும் வச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்ப வந்து ஒரு சுற்று வந்து ஃபுல்லா ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. பேக்ல வந்து ஸ்டார்டிங் ஒரு லைன் வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. ரவுண்ட் ஷேப்ல வந்திருக்கு. நீங்க இத வந்து பின் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா வந்து ஏதாவது ரைட்டிங் பேட் இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க போட்டுட்டாலும் சரி. உங்களுக்கு எப்படி போட்டா கை சௌகரியமா இருக்குமோ அந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கிட்டு அடுத்த லைன்ஸ் எல்லாம் நீங்க போட்டு வரலாம். அடுத்த லைன் போடும்போது இந்த 2 நாட்ஸுக்கும் இடையில நாட் வர்ற மாதிரி போடுங்க. இனி வந்து அடுத்த லைன் வந்து நம்ம போடணும். அடுத்த லைன் வந்து ஜிக்ஸாக் ஷேப்ல போட்டோம் அப்படின்னா தான் இந்த டிசைன் வந்து சரியா வரும். அதனால இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ்டு நாட்டும் 2 ரெட் கலர் நாட்ஸும் வந்திருக்கு இல்லையா, இந்த 2 ரெட் கலர் நாட்ஸுக்கு இடையில மட்டும் ஒரு நாட் வந்து போட்டுக்கணும். எல்லா இடத்துலயுமே 2 ரெட் கலர் நாட்ஸுக்கு இடையில நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த சுற்று ஃபுல்லா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெட் கலர் நாட்ஸ் எல்லா இடத்துலயும் போட்ட பின்னாடி அடுத்து வந்து பைப்பிங் போடலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர் நாட்டுடைய 2 சைட்லயுமே 2 ரெட் கலர் கார்டு இருக்கு. அதுல வந்து லாஸ்ட் இருக்க ரெட் கலர் கார்டு எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற கார்டை எடுத்துட்டு அதுக்கு மேல சுத்தி பைப்பிங் போடணும். இந்த மாதிரி பைப்பிங் போட்டு வாங்க. லாஸ்ட் இருக்கிற கார்டுக்கு மேல இந்த மாதிரி சுத்தி பைப்பிங் போடுங்க. நம்ம வந்து லெஃப்ட் சைடு போடும்போது ரைட் ஹேண்ட்ல எந்த கார்டுல போடுறோமோ அதை வந்து புடிச்சுக்கணும். ரைட் ஹேண்ட்ல புடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டால இந்த பைப்பிங் வந்து போட்டு வரணும். இந்த மாதிரி சுத்தி பைப்பிங் போட்டுக்கோங்க. ஒரு பைப்பிங்கும் 2 டைம்ஸ் போடணும். அப்பதான் வந்து அது ஒரு பைப்பிங் ஆகும். இந்த மாதிரி கிராஸா போட்டு வாங்க.
இதுல இருக்கிற எல்லா கார்ட்ஸ்லயுமே நாட் போட்டுவாங்க. மொத்தம் 3 கார்ட்ஸ் இருக்கும். 3 கார்ட்ஸ்லயும் நாட் போட்டுவாங்க. லெஃப்ட் சைடு போட்ட பின்னாடி ரைட் சைட்லயும் அதே மாதிரியே லாஸ்ட் இருக்கிற கார்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டால பைப்பிங் போட்டுவாங்க. இந்த சைட்லயும் 3 பைப்பிங் வரும். ஒரு பைப்பிங்கும் 2 டைம்ஸ் போட்டுருங்க. இப்ப இந்த மாதிரி நமக்கு V ஷேப்ல கிடைச்சிருக்கு. இனி அடுத்து வந்து ரெண்டு சைட்லயும் yellow கலர் கார்டு இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு ரைட் சைட்ல போடும்போது லெஃப்ட் ஹேண்டால புடிச்சுக்கோங்க. லெஃப்ட் பக்கம் போடும்போது ரைட் ஹேண்டால புடிச்சிட்டு இந்த மாதிரி பைப்பிங் போட்டுவாங்க. yellow கலர் கார்டு மேல ரெட் கலர் கார்டால தான் பைப்பிங் போடணும். இப்ப பாருங்க ரெண்டு சைட்லயும் போட்டு முடிச்ச பின்னாடி இந்த மாதிரி லாஸ்ட்ல வந்து இந்த மாதிரி முடிச்சிருங்க. அடுத்து வந்து yellow கலர் கார்டு எடுத்துட்டு பைப்பிங் வந்து இந்த மாதிரி போட்டுவாங்க. இந்த பைப்பிங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஸ்ட்ரைட் லைன்ல வராது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வரும். இந்த மாதிரி தான் வந்து இந்த லைன்ல நம்ம பைப்பிங் போடணும். எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. நம்ம வந்து ரிவர்ஸா போட்டு வரணும். இப்ப வந்து பைப்பிங்க ஒவ்வொரு கார்டு மேலையும் இந்த மாதிரி பைப்பிங் போட்டுவாங்க. அதே மாதிரியே லெஃப்ட் சைட்லயும் போட்டுவாங்க. லெஃப்ட் சைட்லயும் இந்த செகண்ட் yellow கார்டு இருக்கு பாருங்க, அதை வந்து இதுக்கு மேல சுத்தி பைப்பிங் போடணும். இந்த ரெட் கலர் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு மேல இந்த மாதிரி சுத்தி பைப்பிங் போடுங்க. ரெட் கலர் கார்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டால பைப்பிங் போட்டுவாங்க. இதுல வந்து 4 ரெட் கலர் கார்டு இருக்குது. லெஃப்ட் சைட்லயும் 4 ரெட் கலர் கார்டு இருக்கும். ரைட் சைட்லயும் 4 ரெட் கலர் கார்டு இருக்கும். அதுக்கு மேல இந்த மாதிரி பைப்பிங் போட்டுருங்க. எந்த ரெட் கலர் கார்டுல பைப்பிங் போடணுமோ அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல yellow கலர் கார்டை அதுக்கு மேல சுத்தி பைப்பிங் போடுங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தாலும் இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியா போடலாம். நீங்க கவனமா பாத்தீங்கன்னா ஈஸியா போடலாம். பாருங்க ரெண்டு சைட்லயும் நான் வந்து பைப்பிங் போட்டு முடிச்சிட்டேன். இப்ப சென்டர்ல வந்து நமக்கு வந்து 4 yellow கலர் கார்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே எல்லா இடத்துலயும் நீங்க வந்து போட்டுவாங்க. எத்தனை ஜிக்ஸாக் டிசைன் வந்து எத்தனை இடத்துல வந்திருக்கோ எல்லா இடத்துலயும் இதே பேட்டர்ன் வந்து போட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் லைன்ல டிசைன் ஆரம்பிக்கலாம்.
இப்போ அடுத்து இருக்கிற பிளேஸ்லயும் நான் வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த ஜிக்ஸாக் டிசைன் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது கிளியரா புரியும். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் லைன்ல எப்படி டிசைன் வரும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஏன்னா ஃபுல்லா நம்ம காட்டணும் அப்படின்னா வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாயிடும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெப் வந்து ஃபினிஷ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து இந்த பேக் வந்து ஃபுல்லா நான் ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பேக் வந்து நேர்ல சொல்லி தரணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.